அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜேடி விளாக்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ்ல நம்ம பார்க்குற தலைப்பு நாம் தமிழர் கட்சியோட 10 ஆண்டு பசுமை திட்டம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை அரசியலே பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி, என்வாயன்மெண்டல், எக்காலஜிக்கல், உயிர் மேலாண்மை, உயிர்மை நேயம், அதை தான் முன்னிறுத்தி தான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுல முக்கியமான ஒரு திட்டத்தை பத்தி நம்ம என்ன பார்ப்போம். அதுதான் 10 ஆண்டு பசுமை திட்டம். இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தவுடன் அவளுடைய முதல் அரசாணை என்னன்னு பாத்தீங்கன்னா 25,000 பேரை வேலைக்கு அமர்த்துதல். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட உடல் தகுதியின மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, புகை பழக்கம் இருக்கக்கூடாது, எந்தவித போதை பழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய தகுதியாக காணப்படும். படிப்பு ஒரு தகுதி கிடையாது. அவங்கள 25,000 பேருக்கு அவங்க உடனே வேலையை கொடுத்து போர்க்கால நடவடிக்கையில நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள அனைத்து சீமை கருவேல மரங்களை அகற்றுவது. இதுதான் போர்க்கால நடவடிக்கையில முதல் கட்ட அரசாணையாக காணப்படும். இந்த சீமை கருவேல மரத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ் நான் என்ன சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள பசுமையை அழிக்கிற ஒரு தாவரம் ஏதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சீமை கருவேல மரம். இந்த சீமை கருவேல மரத்தோட பிரச்சனை என்னன்னா, நிலத்தடி நீரை உறிஞ்சு வைக்கிறது. அதை தவிர்த்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ஸ்டர், ஈரத்தன்மையை எல்லாமே அது உறிஞ்செடுத்து வச்சுக்கணும். அதனாலதான் நீங்க இப்ப தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த சீமை கருவேல மரம் காணப்படுவதில்லை. அதை தவிர்த்து இந்த ஆரல்வாய் மொழி தாண்டினீங்கனாலே சீமை கருவேல மரம் ஃபுல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் இருக்கு. அது தமிழ்நாட்டோட இந்த ட்ரை கண்டிஷன், இந்த என்ன சொல்றது, இந்த வறண்ட நிலைக்கு முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இந்த சீமை கருவேல மரம் தான். இந்த சீமை கருவேல மரத்தை போர்க்கால நடவடிக்கையில தமிழ்நாட்டில ஃபுல்லா அகட்டிட்டு அந்த இடங்களில அந்த காலகட்டத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த மண்ணுக்கு ஏற்றதான நாட்டு மரங்களை நட்டு பராமரித்ததில் தான் இந்த 10 ஆண்டு பசுமை திட்டத்தோட முதற்கட்ட வேலையாக காணப்படும். அது எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வேப்ப மரம், அரச மரம், இந்த மாதிரி மரங்கள் வளரும்னா அந்த இடத்துல அது நடுறது, நாவல் மரம், இது போல நாட்டு மரங்களை ஃபுல்லாக நட்டு அதை பராமரித்தல் தான் இந்த 10 ஆண்டு பசுமை திட்டத்தின் முதற்கட்ட வேலையாக காணப்படும். இதற்கு அந்த மரத்தை நட்டு அதை பராமரித்தல், அதற்கு தண்ணி விடுதல், இதுதான் இந்த 25,000 பேரோட வேலை. அனைத்து மாவட்டங்களிலும் இந்த செயற்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த 10 ஆண்டு பசுமை திட்டத்தின் முதற்கட்ட வேலையை நான் இந்த காணொலியில் விவரித்துள்ளேன். இனி வரும் காணொலியில், வரும் வீடியோவில் அவங்களோட ஒவ்வொரு இந்த 25,000 பேரோட ஒவ்வொரு வேலையையும் நான் விளக்க உள்ளேன். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்குள்ள முதற்கட்ட 10 ஆண்டு பசுமை திட்டத்தை நான் சொல்லியுள்ளேன். இன்னும் வரும் காணொலியில் நான் மற்ற திட்டங்களை நான் விவரிக்க உள்ளேன். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.